ஸ்டேஜ் ஏறி பார்த்த உடனேயே ரஜினி சார் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுடைய விருதை வந்து நீங்கள் எனக்கு கொடுக்க வந்துருக்கீங்க, இல்லை நான் கொடுக்கணுமா உங்களுக்கு? சார் நீங்கள் தான் சார் கொடுக்கணும் அப்படின்னு சிரிச்சிட்டே ஷீல்டை கொடுத்தார். அந்த ஷீல்டு வாங்கின ஸ்டில் இருக்கு பாருங்கள். கடைசியில் யார் இல்லைங்கிற தெரியாத அளவுக்கு நீ ஒரு ட்ராக் கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி நீ வந்து ஸ்கிரிப்டை முடிச்சு என்கிட்ட ஃபைனலாக சொல்லு அப்படின்ட்டார். சார் ஓகே பண்ணிடலாம், இந்த இன்னொரு ஹீரோன்னு சொல்கிறீங்களா அது யார் சார் அப்படின்னு கேட்கும்போது தான் வேறு யாரும் இல்லை, நண்பர் கமல்ஹாசன் தான் போது தூக்கி வரி கொடுத்து சார் என்ன சார் சொல்கிறீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இந்த ஸ்டைலிஷாக அவருடைய இன்ட்ரோலிய ரூம்லேருந்து வெளில வரும்போது கண்ணாடி ஒரு ஆஃப் இறக்கி விட்டு இப்படி பார்த்துட்டு அப்படி தூக்கி விடுவார் இல்லையா. இதே இது நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷாக ரஜினி ஒரு மீசை இல்லாமல் அவரும் இதே மாதிரி தான் ஆஃப் கிளாஸ் கீழே விட்டு மாற்றி வர மாதிரி இல்லைன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏங்குறாரு. நிறைய பேர் சில இதுக்கு ஏங்குவாங்க இல்லையா. ரஜினி சார் வில்லன் கேட்டர் எனக்கு கொடுத்துக்கலைங்கன்னு சொல்லி டைரக்டர் கேட்குறாரு, எனக்கு வந்து கட்டி போட்டது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். இதுலேயும் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரஜினி கமல் சாருடைய ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கொஸ்டின். ரஜினி ஃபேன்ஸ்க்கு கமல் சார் ஹீரோவா ரஜினி சார் ஹீரோவா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம், இந்த மாதிரி ரெண்டு ஃபேன்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு நெல்சன், இந்த நிஜமாவே இதில் யார் ஹீரோ யார் வில்லன், எதுக்காக அப்படி கேட்குறேன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுப்பீங்க. நிறைய படங்களோட அப்டேட் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கீங்க, அது கரெக்டாகவும் இருந்திருக்குது. அதனால தான் உங்ககிட்ட கேட்கணுன்னு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் ரஜினி சார் கூட ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் அப்டேட் கொடுங்களேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ரஜினி சாரோட பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த பேட்டி எடுத்தது நிறையா இருக்குது. இப்போ தானே நீங்கள் பேட்டிங்கிறதே இல்லாமல் போச்சு. அப்போல்லாம் நேருக்கு நேர் ஒரு எதிரி சேரில் உட்காந்துட்டு ஒரு காஃபி வர வச்சுட்டு எப்போவுமே ரஜினி சார் பண்ண ஒரு காஃபி சாப்பிடுவோம் அப்படிம்பார். அதை கூட நெல்சனில் சொன்ன விஷயம் உங்களுக்கு இருக்குது ஜெயிலரில். ஸோ காஃபி வர வச்சுருவார். ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்பார், சாப்பிட்லன்னா சாப்பிட்டு வாங்கம்பார். சாப்பிட்டேன் சார், உனக்கு காஃபி வரும். உட்காந்து ஜாலியாக ஆரம்பிப்பார். ஃபஸ்ட்டு கேஷுவலாக ஆரம்பிச்சிருவார், இந்த பேட்டிக்குள்ளேயே போக மாட்டார். எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அது இதெல்லாம் விசாரிச்சுட்டு டக்குன்னு ஓகே சொல்லுங்கள் அப்படிம்பார். ஸோ அப்படி சந்தித்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, நிறைய படங்களில் ஒர்க் பண்ணது இருக்குது. ஸோ அந்த அனுபவங்களை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ முக்கியமாக நான் பார்க்கப்படும் போது பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளராக நான் ரஜினி சாரை சந்தித்து பேட்டி எடுத்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரியில் டக்குன்னு அவர் எல்லாமே போயாச்சு, ஒரு படத்துக்கு போயாச்சு. நான் ராஜமுந்திரி போகிறேன். போனோன்னே எப்பவும் போல் நம்ம வந்து தளபதியில் மைசூரில் போனோம், தர்மதுரை மைசூர் பெங்களூரு அப்படி டக்குன்னு போகும்போது ராஜமுந்திரிக்கு நான் போகும்போது பார்த்தோம்னா ரஜினி சார் என்ன பேட்டியா அப்படின்னாரு. இல்லை சார். அப்புறம் இவ்வளோ தூரம் சார் இந்த படத்துக்கு பேர் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னா அவர் ஷாக் ஆகுறாரு. இது என்ன குடும்பம் பாருங்களேன், என்ன பேர் ஒர்க் பண்ணிடல, என்ன கொடுத்துக்கா முதுகில் தட்டி கொடுத்து உதய் சார் கூப்பிட்றாரு. நல்ல பெர்சனை வச்சிட்டப்பாடி அப்படின்னாரு. உதய் சார் வந்து ஓகே சார் ஓகேன்னார். அந்த படம் தான் எஜமான் படம் தயாரிக்குது. படம் வந்து வேறு லெவல் சூப்பர் டூப்பர் ஹிட். அதே ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சதில் ரஜினி சார் ஒரு வித்தியாசமாக அறிவிக்குமார் சார் சொல்லியிருப்பாங்க. பட் சின்ன கவுண்டர் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சொல்லி உதய் சார்கிட்ட சொல்லி தான் வந்து எஜமான் உருவாக்குறாரு உதய் சார். ரஜினிக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறாரு. படம் உருவாது ஏவி ப்ரொடக்ஷன்ஸு. படம் சில்வர் ஜூப்ளி. இந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடக்குது இப்போல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. பட் அப்போ 100 நாள் ஓடும் 175 நாள் வெள்ளி விழான்னு சொல்லுவோம் சில்வர் ஜூப்ளியை. படம் சில்வர் ஜூப்ளி அது 175 டேஸு. அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாத்துக்கும் ரஜினி சார் நின்று ஆல் டெக்னீஷியன் ஆக்டர்ஸுக்கு ஷீல்டு அவர் தான் கொடுக்குறாரு. பின்னாடி ஏஎம் சரவணன் சார் நிற்பாங்க. அப்போது நான் போகும்போது பார்த்தோன்னா ரஜினி சாருடைய காஸ்டியூம்லேயே அதாவது அவர் பைஜாவை ஒயிட் ஒயிட் போட்டிருப்பாரு. ஸோ நானும் அதே பட்டனில் ஒயிட் ஒயிட்டில் போயிட்டு அந்த எல்லாத்தையும் பேட்ச் கொடுத்துருந்தாங்க ஐடிக்காக. இப்போ ஐடி கார்டு கொடுப்பாங்க, அப்போ பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க. நான் அந்த ஸ்டில்லு கூட இருக்குது, இமேஜ் நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ஒயிட் ஒயிட்டில் போயிட்டு ஸ்டேஜுக்கு ஏறேன். அதை என்னுடைய நேம் அதை டோட்டலாக எல்லாருக்குமே ஷீல்டு கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு டெக்னீஷியன் ஆக்டர்ஸ் முடித்தோன்னே டெக்னீஷியன் வரும்போது பிஆர்ஓ சுதநிகள் வெங்கடேஷ் அப்படிங்கும்போது நான் ஸ்டேஜில் ஏறினேன். பார்த்த உடனே கீழே பத்திரிக்கையாளர் விஐபிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்டேஜில் ஏறி பார்த்த உடனேயே ரஜினி சார் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுடைய விருதை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துக்க வந்துருக்கீங்க, இல்லை நான் கொடுக்கணுமா உங்களுக்குன்னாரு. சார் நீங்கள் தான் சார் கொடுக்கணும் அப்படின்னு சிரிச்சிட்டே ஷீல்டை கொடுத்தார். அந்த ஷீல்டு வாங்கின ஸ்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டதுனால அதனால கேட்குறாரு. எஸ் சேம் பைஜாமா போட்டிருப்போம். என்ன மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்களே, நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கேன். ரஜினிக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா விருது அப்படின்னாரு. பக்கத்தில் சரவணன் சார் வேறு சிரிக்கிறாரு. ஸோ அந்த இமேஜில் இருப்பார் பாருங்களேன். இல்லை சார் நீங்கள் தான் சார் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சிரிச்சிட்டே கொடுத்தாரு. 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் ஸ்டேஜ்லேயே. வேறு யாருக்குமே பேசலை. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு.
என்னன்னா பத்திரிக்கையில் வரும்போது நீங்கள் வந்தீங்க, பேட்டி எடுத்தீங்க, இப்போது படத்துக்கு என்னோட படத்துக்கு பேர் ஒரு பண்ணி சில்வர் ஜூப்ளி ஷீல்டு வாங்குறீங்க. அப்படிங்கிற சொல்லும்போது கீழே இருந்த நண்பர்கள் சக பத்திரிக்கையாளர்லாம் பார்க்கும்போது, ஏய் ரஜினி சார் என்ன சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்றா. அப்பா ஒன்றும் சொல்லலப்பா, ஃபங்க்ஷன் போட்டு முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. நிறைய அதாவது ரஜினி சாருடைய அந்த அந்த வந்து ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லலாம். பட் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அதனால தான் ரஜினி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நமக்கு தெரிந்ததே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் அவரோட தொடர்ந்து பயணம் பண்ணதான். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் இருக்குது. சங்கர் சாருடைய ஜென்டில்மேன் படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அப்போ சௌந்தர்யா அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் சின்ன பசங்க. அந்த சிக்குமுக்கு ரயில் பாட்டை பார்த்துட்டு படத்துக்கு பொண்ணு அடம் பிடிக்கிறாங்களாம். இந்த படம் பார்த்தே ஆகணும். சஃபேரில் இப்போ சஃபேர் தியேட்டர் கிடையாது, அப்போ சஃபேர் தியேட்டர் இருந்தது, அங்கே தான் படம் ரிலீஸு. அப்போது ஜெயராமன் அவர்கள் எனக்கு ஃபோன் போட்டு எனக்கு அதை கேடி குஞ்சுமோன் சார் ஆஃபீஸில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், செந்தமிழன் டைரக்ஷன் சிந்தநிதி பொண்ணு படம். சங்கரோட நல்ல நெருங்கிய நட்பில் இருக்கும். அப்போ இந்த காதல் டிஸ்கஷன்லாம் இருக்கிறேன். அப்போது பசங்க இந்த படம் பார்க்கணுன்னு சொல்லும் போது டக்குன்னு சஃபேரில் பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் டிக்கெட்டை போட்டு கொடுத்து நேராக டிக்கெட்டை வச்சு அவங்க 2 பேர்த்த வர வச்சு படம் பார்த்து அனுபவிக்கும் போது ரஜினி சார் வீட்டிலேருந்து வெங்கடேஷ்க்கு ஃபோன் வருது, குஞ்சுமோன் சார் ஆஃபீஸ்க்கு. இப்போ ரஜினி சாருக்கு வெங்கடேஷ்க்கு அவ்வளோ க்ளோஸான சங்கர் வந்து திங்க் பண்ணுறாரு. அப்போது ஜென்டில்மேன் படத்தையே நான் டிக்கெட் வாங்கி கொடுத்து சஃபேரில் படம் பார்த்தாங்க. அப்போ தான் சங்கர் சார் ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு வச்சு, வெங்கடேஷ் ஒரு பக்கா ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, ரஜினி சார்கிட்ட பேசணும், நீங்கள் ரஜினி சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்கன்னாரு. எனக்கு வந்து சார் காமெடி பண்ணாதீங்க சார், நீங்கள் என்ன சீரியஸாக சொல்கிறேன், என்ன காமெடிங்கிறேன்றார். இப்போ ரஜினி சாருக்கும் உனக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற விஷயத்த நான் இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஜென்டில்மேன் படத்தை பசங்க அடம்பணும், நீ போய் டிக்கெட் வாங்கி கொடுத்து பார்க்க சொல்கிறேன்னா அது அந்த பைண்டிங் நல்லா இருக்கு அப்படிமா சொல்கிறேன். இல்லை சார் ஸ்கிரிப்ட் இருக்குன்றீங்க, நீங்களே நேரடியாக ஃபோன் பண்ணுங்க சார், ஜென்டில்மேன் சூப்பர் டூப்பர் ஹிட் படம், நீங்கள் வேறு லெவலுக்கு போயிட்டீங்க சார். நீங்கள் ரஜினி சார்கிட்ட நீங்கள் ஃபோனை போட்டு வரேன்னா உடனே கூப்பிடுவார் போங்க சார்னா, இல்லை அந்த வே வேறு மாதிரி இருக்கும், இந்த ரூட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜெயராமனை கான்டாக்ட் பண்ணி ரஜினி சார்கிட்ட நேரடியாக போய் ஒரு அப்பாயின்மெண்ட் என்ன ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் சங்கர் சார் வந்து உங்களை மீட் பண்ண சொல்கிறாரு. அப்படி என்ன காரணம் அப்படின்றாரு. இல்லை சார் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, ஸோ அது சம்மந்தமாக பேசணும் அப்படிங்கும்போது ஓகே ஒரு டைம் சொல்கிறார். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கன்றாரு. கரெக்டாக 10 மணிக்கு வர சொன்னார். 10 மணிக்கு போனோம். இப்போ சங்கர் சார் எல்லாம் நான், சங்கர் சார், ரஜினி சார், அப்புறம் ஜெயராமன், அவருடைய சங்கருடைய ரிலேஷன் மாத்தேசன் எல்லாம் உட்காந்து பேசணும். அப்போது ஒரு காஃபி வருது. நம்ம கீழே போகும்போதே லதா மேடம் அவர்கள் வந்து நல்ல ஒரு டீ கொடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே உட்கார வச்சு பேசி ஜென்டில்மேன் பார்த்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவர் 2 நிமிஷம் டீ சாப்பிட்டு மேலே போகும்போது அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு எங்களை பால்கனிலேருந்து. நான் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது டக்குன்னு உட்காந்து திரும்பி ஒரு காஃபி வர வச்சுட்டு டீட்டெயில் பேசும்போது தான் ஒரு லைன் இருக்குது சார். ஓகே சொல்லுங்கன்னாரு. ஒரு கதை சங்கர் சார் சொல்கிறாங்க, கதையை ஃபுல்லாக கேட்குறாரு. கேட்டு முடிச்சிட்டோன்னா பிரமாதமாக இருக்குது ஸ்கிரிப்டு. அதாவது டியூல் ரோலில் வந்து ஒரு ரோல் ரொம்ப ரொம்ப மாஸாக இருக்குது, நமக்கு தீனி போகிற அளவுக்கு இருக்குது, ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சு ஒரு டைம் எடுக்கிறாரு. டைம் எடுத்துகிட்டு நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளிநாடு போகிறேன், போயிட்டு வந்துட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. பட் இதற்கு பிறகு எல்லாம் வெளிநாடு போயிட்டு இங்கே ரஜினி சார் வர்றாங்க, மீட் பண்ணலாங்கும் போது இந்த தகவல் வேறு ரூட்டில் கொஞ்சம் போயிடுச்சு. அது ரஜினி சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அதற்கு பிறகு நேராக சங்கர் நாங்கள் மீண்டும் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணும்போது கதையை திரும்பி எல்லாம் கேட்டுட்டு, இந்த கதை பிரமாதமான ஒரு கதை, இதை வந்து ஒரு கேரக்டர் நான் தூய் சாப்பிட்டு போயிடுவேன், இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல அது என்னோடய நண்பர் பிரமாதமாக பண்ணுவார் அப்படிங்கும்போது அவர் வந்து சார் 2 கேரக்டருமே நீங்கள் தான் சார் பண்ணணும், டியூல் ரோல் சார், இது வேறு ஹீரோ வச்சு பண்ண முடியாது சார்ன்றார். இல்லை டியூல் ரோலே ஒருத்தரே பண்ணட்டும், என்னை விட என்னோடய நண்பர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்கிறான். இப்போ சங்கர் சார் எதிர்பார்க்கல இதை, ஸோ நாங்களும் எதிர்பார்க்கல. அப்படி அதை கொஞ்சம் பிரேக் விழுகுது. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் இந்த கதை அவருக்கு செட் ஆகும், நீங்கள் போங்க, நானும் அவர்கிட்ட சொல்லிடுறேன், நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு. நம்ம மீண்டும் ஒரு படம் நம்ம சந்திப்போம், நம்ம கூடிய சீக்கிரம், பட் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த நண்பர்கிட்ட போய் அவர்கிட்ட எல்லாம் மீட் பண்ணும்போது பார்த்தோம்னா ரஜினி சார் சொன்னோன்னு அவர் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஓகேன்றாங்க. படம் உருவாகுது. படம் அந்த படமும் சில்வர் ஜூப்ளி படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ரஜினி சார் எந்த அளவுக்கு லைக் பண்ணாரோ அந்த கேரக்டர் வந்து அந்த ஹீரோவும் பிரமாதமாக பண்ணியிருந்தார். படம் வந்து திரும்பி அந்த ரஜினி சார் பார்த்துட்டு பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க சங்கர், வாழ்த்துக்களை சொல்லி நம்ம மீண்டும் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னோம்ல, கூடிய சீக்கிரம் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்படி ரஜினி சார் மிஸ் பண்ண ஒரு படம், அவர் நண்பருக்கு சிக்கின ஒரு படம், சங்கருடைய இமேஜில் வேற லெவலுக்கு கொண்டு போன படம், அதுதான் இந்தியன் படம். ஸோ அதாவது இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வர ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ணது. அந்த ஓல்டு கெட்ட வரும்போது தான் அது நண்பர் கமல் பண்ணால் சூப்பராக இருக்கும் நமக்கு அப்படின்னு அவர் தான் ரெஃபர் பண்ணது. ஸோ இந்த அனுபவங்கள் ரஜினி சாரோட அனுபவங்கள் நிறைய இருக்குது, நம்ம
சொல்லணும்னா டைம் பத்தாது எனக்கு. சரிங்க சார். இப்போ அதே ரஜினி கமல் சாரோட அனுபவத்தை நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ரஜினி கமல் சார் படத்துல யார் வில்லன் ஹீரோ இதோட கேட்குறேன் நான். அதாவது இது சுருக்கமாக அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஜெயிலர் 2 படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% ஷூட்டிங்கு நல்லா சுவாரஸ்யமாக போது முடியுது. இந்த நேரத்தில் தான் கமலஹாசனுக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் லைக் பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து கமல்கிட்ட சொல்லும்போது ஓகே பண்ணலாம் அப்படிங்கும்போது யார் ஸ்கிரிப்டுங்கும்போது அப்போ வந்து லோகேஷ் பேர் கொஞ்சம் அடிபட்டுகிட்டே இருக்குது. ஓகே லோகேஷ் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு பண்ணும்போது ஓகேன்றாங்க. லோகேஷ் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ரஜினி சார் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு. காரணம், இந்த கதை திரும்பி ரொம்ப வயலன்ஸாக இருக்குது. ஸோ திரும்பி ஒரு வயலன்ஸ்குள்ளே போய் நம்ம வந்து பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஜாலியாக ஒரு ரிலீஃபாக ஒரு படம் ஒன்று ரொம்ப லைக் பண்ணும்போது இது அவர் சொன்ன சீன் பிறலாம் பார்த்தோம்னா ஏசு அடிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது சரி அதுக்குள்ளே வேண்டாம் நம்ம சரி ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி அதை ஹோல்டு பண்ணார். ஹோல்டு பண்ணிவிட்டு கமல்கிட்ட வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரும்போது தான் ஜெயிலர் ஷூட்டிங்கில் போகும்போது இங்கே வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு மேட்டர்லேயே அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தார். அப்போது நெல்சன் வந்து உள்ளே வர்றார். வரும்போது சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்னாரு. ஏன் நம்ம ஷூட்டிங்கில் தான் இருக்கோம் அப்படின்னா. இல்லை சார் ஷாட்டுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகலாம் அப்படி ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ட்டு. சொல்லுங்கள் நெல்சன் அப்படின்ட்டாரு. இல்லை சார் நீங்கள் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கீங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் சார். இல்லை ஒன்றும் இல்லை உட்கார ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. எனக்கு இந்த நேரத்தில் என்ன தோணுதுன்னா, நெல்சன் படத்தில் ஜெயிலர் 1 வந்து இந்த யோகி பாபு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அவர் பாட்டு காரில் போயிட்டு ரஜினி சார் பாட்டு இந்த காய்கறி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறது மாதிரியே ஒரு சீன் வரும்போது காரை விட்டு இடிச்சிட்டு ஒழுங்காக வண்டியில் ஏறுன்ற மாதிரி ஒரு சீனை சொல்லுவார். இல்லை நடந்து போகிறேன் காரில் ஏறின நான் யார் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்க்காக அப்படியே விட்டு போகும்போது காரில் ஏறி கூப்பிட்டு போவரில்ல தானாக போய் வண்டியில் மாட்டி சிக்கினது மாதிரி ஓகி பாபுக்கு. ஸோ இதில் வந்து ரஜினி சார் பாட்டு அவர் பாட்டு ஏதோ திங்கிங்கில் யோசிச்சல் இருக்கும் போது நினச்சி ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் தானாக ஏறுறாரு. ஏறி முடிச்சிட்ட உடனே சொல்லும் போது சார் உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு லைன் எனக்கு உருவாக்கிட்டே இருக்குது, மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு, அது என்னமோ தெரியல கொஞ்ச நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அங்கே சொல்லணும்னு தோணுது சாருங்கும் போது ரஜினி சார் இங்கே சிங்காது. இப்போ தான் இங்கே பண்ண சொன்ன ஒரு மாதிரி இருந்தது வயலன்ஸாக அது இது யோசிக்கும் போது இப்படி ஆட்டோமேட்டிக்காக நெல்சன் ஒரு மேட்டர் போது சொல்லு நெல்சா அப்படின்ட்டார். சொல்லும் போது பார்த்தோன்னா ஒரு லைன் ஒன்று சொல்கிறாங்க 2 இதை. அவர் சொன்னது வந்து டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வர்றது மாதிரியும், இன்னொரு கேரக்டர் பக்கா ஒரு மாஸ் ஸ்டைலிஷாக ரொம்ப ஹியூமர் சென்ஸோட நீங்கள் பழைய 80s ரஜினியை பார்க்குறது மாதிரியான ஒரு மெத்தட் ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு மேட்டர் சொல்கிறாரு. ஸோ முதல்ல ரஜினி சார் என்ன மைண்டில் கொஞ்சம் யோசித்தாரோ அந்த ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட வருது, நெல்சன் சொல்ல வருது. அப்படி சொல்லும்போது அவரே யோசிக்கிறாரு 80s மாடல் இது அப்படின்னா நம்ம ஏதாவது இதை ரெஃபரன்ஸில் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கேன். நெல்சன் சார் சொல்கிறதே சார் நீங்கள் பண்ண ஒரு படத்தினுடைய சாயல் ரொம்ப பிடிச்சிருந்து, எனக்கு ரொம்ப பல டைமில் அந்த படத்தை பார்த்தேன், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது சார். எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப சாஃப்டாக பவ்யமாக, இன்னொரு கேரக்டர் பார்த்தா ஒரே அலப்பறை பயங்கர அலப்பறையோட ஸ்டைலிஷாக அப்படி பண்ணுற அந்த லூட்டியே தாங்க முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன தில்லுமுல்லுன்னு ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த படம் ரொம்ப பிடிச்சதை சொல்ல வர்றாரு. அப்போ அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு கேரக்டர் சாப்பிட்டாருக்கு ஒரு கேரக்டர் மீசையில் எடுத்தால் ஃபஸ்ட்டு ரஜினி சார் படத்துக்காக மீசை எடுக்கப்பட்ட தில்லுமுல்லு படத்துக்கு தான் இந்த சீனே கூட வச்சுருப்பார். மீசை ரொம்ப அழுகிற ஷாட் ஒன்று இருக்கு இல்லையா, அது லைவாக எடுக்கும்போது ஃபீல் பண்ணாராம், அதையும் ஷூட் பண்ணிட்டாரு கே பாலச்சந்தர் படத்தில் வச்சுக்கோன்ட்டு. பார்த்தா மீசை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு மீசை தாங்க ரொம்ப அழகு, இதுதாங்க எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி ரஜினி சார் சொல்ல போய் அப்படியே கான்ட்ராஸ்டாக மீஸ் எடுத்ததுக்கப்புறம் ரஜினி சார் என்ன ஒரு மாஸ்டர் ஸ்டைலாக இருப்பாரு அந்த படத்தில். நீங்கள் படமாக இருக்க தெலுங்குல அதில் வர சீன்ஸ்லாம் எடுத்து பார்த்து சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப நம்ம எதிர்பார்த்த ஒரு லைன் இதில் சிக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் இந்த சப்ஜெக்ட் பிடிக்குது. ஒன்றே ரஜினி சார் கமலை கூப்பிட்டு நான் நெல்சன்ட்ட ஒரு லைன் ஒன்று கேட்டேன், பிரமாதமாக இருக்கு, அந்த லைனை நீயும் கேளு கமல் அப்படின்ட்டாங்க. ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பேன் சார், நாங்கள் நல்லா இருக்கு நீயும் கேட்டுரு அப்படிங்கும்போது தான் அவருக்கு ஓகேங்கும் போது வருது. இங்கே ரஜினி சார் வந்து சொல்லும் போது பார்த்தா நெல்சன் சொன்னது வந்து ரஜினி சாரை மைண்டில் வச்சு அது சிங்கிள் ட்ராக்லாம் சொல்கிறாரு. ரஜினி சார் சொல்ல நெல்சா இது வந்து அந்த ஒரு மாதிரி சொன்னேல அதை 2 ஹீரோ மாதிரி கொஞ்சம் மாற்று, ஆனால் இவர் தூக்கி வரிப்படுது சார், அது எல்லாமே நீங்கள் தான் சார், இதை எப்படி திடீர்னு 2 எப்படி சார் பண்ணுறது, நீ பண்ணுவேன் நீ தெரியும், நீ ஜெயிலர் 1லே கலக்குனா இதையும் கலக்கிட்டு இருக்க, நீ 2வையும் நீ பண்ணு, உன்னால் பண்ண முடியும், ஒரு கேரக்டர் ஒரு மாசாக ஒரு ஸ்டைலாக பண்ணு, ஒரு கேரக்டர் எப்படி பண்ணுமோ உன்னோட ஸ்டைலை நீ மாற்றி எனக்கு ஃபுல்லாக சொல்லு நீ அப்படின்ட்டார். அப்போ தான் நெல்சன் ஐடியா பண்ணார், யார் திடீர்னு பார்த்தா ரஜினி சார் தான் மைண்டில் வச்சு பேசுகிறான், திடீர்னு இன்னொரு ஹீரோங்கிறாரு. ஏன்னா நெல்சனுக்கு அப்போ தெரியாது. இப்போ யார் என்னன்னு யோசிக்கும் போது ரஜினி சார் கேட்கும்போது நீ பண்ணி முடிச்சுட்டு வா நம்ம பேசுவோம் நம்ம அப்படின்றாங்க.
அப்போ சரி ரஜினி சார் சொல்கிறாருங்கிறதுக்காக ஒரு ஒரு கேட் டெவலப் பண்ணி 2 விதமாக கொண்டு போகிறார். ஒருத்தருக்கு பிடிச்சா ஒருத்தருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்காது. ஒரு ஒரு மாதிரி மாஸாக ஹியூமர் சென்ஸோட ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு மேட்ரை ஒன்று வந்து ரெடி பண்ணுறார். ரெடி பண்ணும்போது ஓரளவு ரெடி பண்ணிவிட்டு பேசும்போது திரும்பி ரஜினி சார்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்னீங்க, ஏதோ நீ சொன்னதுனால ஓரளவு ரெடி பண்ணிங்க கேளுங்கும் போது கேட்டோம்னா அன்னைக்கு சொன்னதோட இது பிரமாதமாக இருக்குது ரஜினி சார். இன்னும் எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குது இந்த மேட்ரு. இதுதான் மேட்ரு. இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நீ என்ன கமர்ஷியலாக சேர்க்கணுமோ சேர்த்து 2 கேரக்டர் பண்ணிக்க. இதில் யார் ஹீரோ யார் இல்லைங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நீ 2 பேர்த்தினுடைய ட்ராவலுமே ஈக்குவலாக இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு சீனை கொடுத்து ஹீரோ மாதிரி கொண்டு வந்தா ஒருத்தர் வில்லனை கொண்டு வந்தா அடுத்து இவர் ஹீரோ மாதிரி வில்லனை கொண்டு போ, நான் பவர்ஃபுல்லாக கொண்டு போ, கடைசியில் யார் வில்லங்கிற ஒரு தெரியாத அளவுக்கு நீ ஒரு கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி நீ வந்து ஸ்கிரிப்டை முடிச்சு என்கிட்ட ஃபைனலாக சொல்லு அப்படின்ட்டார். சார் ஓகே பண்ணிடலாம், இந்த இன்னொரு ஹீரோன்னு சொல்கிறீங்களா அது யார் சார் அப்படின்னு கேட்கும்போது தான் வேறு யாரும் இல்லை நண்பர் கமல்ஹாசன் தான் போது இவர் தூக்கி வாரிப்படுது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா ரஜினி சாரோட முதல்ல ஜெயிலர் பண்ணும்போது கொஞ்சம் நெர்வஸ் இருந்தது, நல்லா பைண்டிங் ஆகிடுச்சு. ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்கன்னா குழந்த மாதிரி ஜாலியாக மிங்கிள் ஆயிடுவார். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னே யாருக்குமே காட்ட மாட்டார் சார், ரொம்ப அப்படியே கேஷுவலாக இறங்கி அடிப்பார் ஜாலியாக. அப்போ உங்களோட எனக்கு ஜெல் ஆகிடுச்சு சார், ஜெயிலர் 2 நீங்கள் அலப்பறை பண்ணிட்டுருக்கீங்க. கமல் சாரோட நான் படமே நான் ஒர்க் பண்ணது கிடையாது, ஆனால் பிக் பாஸில் கமல் வரும்போது ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கார், அது சும்மா கேஷுவலாக பண்ணதான். இப்போ அவரை வச்சு கொண்டு போகும்போது எப்படி அப்படிங்கும்போது நீ பண்ணுவேன் சார் தெரியும் எனக்கு, இன்னும் கவலைப்படாத, நீ டெவலப் பண்ணு, கமல்கிட்ட சொல்லிட்டேன், நீ இப்போ எனக்கு சொன்னதை கமல்கிட்டையும் சொல்லிடு, நான் ஒரு டைம் சொல்லிடுறேன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு நெல்சன் கமல்கிட்டையும் போய் சொல்கிறாரு. கமலுக்கு எக்ஸ்ட்ரானரியாக படம் பிடிச்சிருக்கா, இந்த கதை பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே 47 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மாஸாக ஒரு ஸ்டைலிஷாக ஒரு கிளாஸாக இருக்கு. ஸோ ரஜினி சார் சொன்னது தப்பே கிடையாது நெல்சா, நீ வந்து இதுக்கு மேலே என்னென்ன போடுவோம் டெவலப் பண்ணி கொண்டு போய்க்க, இன்றைக்கி பிரச்சனையே இல்லை எங்களுக்கு, பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கமல் சொல்கிறாரு. ரஜினி சார்கிட்ட வரும்போது தான் இப்படி தான் இந்த கதை, அதாவது தானா நெல்சன் வந்து போகிற காரில் வண்டியில் ஏறி மாட்டி இந்த கதையை சொல்லி இப்போ நெல்சன் இவர் லோகேஷ் வந்து விலையை போய் நெல்சன் வந்து இது உடனடியாக படத்தை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம், லேட் பண்ண வேணான்னு சொல்லி ப்ரொமோவை ஷூட் பண்ண சொல்லி இதெல்லாம் வச்சு தான் ப்ரொமோவில் அந்த ஒரு ஸ்டைலன்ஸான ஒரு மேக்கிங் பண்ணியிருப்பார். 3 minutes 47 seconds நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இவருக்கு பிடிச்சா அவருக்கு டார்ச்சர் ஆவார், இவருக்கு பிடிச்சா இவருக்கு டார்ச்சர் ஆவார், அவரு போகிறத நான் போட மாட்டேன், ஷூ சார் கமல் எடுத்துறாரு, அப்போ இருக்கட்டும்னு தூக்கி போடுவார், ஷூ இதை எடுப்பார், வாட்சே எடுக்கல சார் எடுப்பார், கூலிங் கிளாஸ். இதுதான் இந்த மேக்கிங்களோட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இந்த ஸ்டைலிஷாக அவருடைய இன்ட்ரோலிய ரூம்லேருந்து வெளில வரும்போது கண்ணாடி ஒரு ஆஃப் இறக்கி விட்டு இப்படி பார்த்துட்டு அப்படி தூக்கி விடுவார் இல்லையா? இதே இது நீங்கள் தில்லுமுல்லில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷாக ரஜினி ஒரு சொல்லல மீசை இல்லாமல் அவரும் இதே மாதிரி தான் ஆஃப் கிளாஸ் கேள்வி விட்டு மாற்றிட்டு வர மாதிரி ஒரு ஷார்ட்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு படம் எப்பயுமே ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு ஸ்டார் படம் முடிச்சதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து அப்படியே அந்த அதாவது ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க, ஏன்னா அடுத்த கருத்து கொண்டு போடும். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 80s 90s ரஜினி இன்னைக்கு கரண்ட்டாக இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு லைன் பண்ணியிருக்காரு. பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோ தெரிச்சிச்சு. கிட்டத்தட்ட தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கு மேலே கிராஸ் ஆகி போனது. வேர்ல்டு வைட்ஸ் பார்த்தோம்னா 70 மில்லியனை தாண்டி இருக்குது ப்ரொமோவுடைய வியூவர்ஷிப்ஸ். ஸோ அதனால் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் அருமையாக பண்ணியிருக்காங்க. அது ப்ரொமோ நீங்கள் பார்த்துட்டீங்க, ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது சார். ஓகே சார், இப்போ இந்த படத்துடைய கதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 2 ரீலுக்கு ரஜினி ஹீரோவாக இருப்பார், 2 ரீலுக்கு வந்து கமல் வில்லனாக இருப்பார், திரும்ப பார்த்தா இப்போ ரஜினி திடீர்னு வில்லனாக மாறுவார், அவர் ஹீரோ, அதுமாதிரி 2 பேரும் மாறி மாறி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனை தான் ட்ராக் பண்ணியிருக்காரு அவர் நெல்சன். ஸோ அவர் நீங்கள் ப்ரோமோலே கேட்பார்ல இதெல்லாம் இருக்கட்டும், அதாவது நம்ம அனிருத் கேட்கும்போது இந்த பப்ளேகரி அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிஜிஎம் வச்சுருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹீரோ யார் கேட்கும்போது கேட்குறாருல சொல்லுங்க நெல்சனுங்க, அனி சொல்லும் போது நெல்சன் ஓப்பன் போது இங்கே ரஜினி சார் டைலாக் கொண்டு வரேன், ஜி கேட்குறாருல ஜி ஏறன்னு சொல்லுங்க ஜி அப்படின்போது கட் பண்ணியிருப்பாங்களே, இதுதான் இது. ஸோ வில்லன் யார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யாருங்க மாதிரி கிட்டத்தட்ட மாறி மாறி சேஞ்சஸில் ஒரு ட்ராக், ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்கா கமர்ஷியலோட ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நான் யார் எல்லாம் நடிக்க போகிறாங்க அடுத்த? இல்லை இப்போ இதில் வந்து சார் ரஜினி சார் கமல் கன்ஃபார்மாக, அனிருத் மியூசிக் பண்ணியாச்சு, நெல்சனுடைய இதில் வந்து கமலுடைய தயாரிப்பில் தான் முதல்ல பண்ணுறது மாதிரி சூழ்நிலை இருந்தது. அதில் இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸாக பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக போகிறதுனால 750 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரி பண்ணதுனால இது ரஜினி சாருக்கு 225 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டு தமிழ் திட்டத்தில் ஹையஸ்ட் ரெமினேஷன் பேசப்பட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கமல்ஹாசன் அவருக்கு என்ன ஒரு அமௌண்ட்டை பேசிட்டு இதில் ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும்தான் தயாரிப்பில் வர்றாங்க. அதோடு சேர்ந்து ஒரு சைலண்ட் ப்ரொடியூசராக வந்து கமல் உள்ளே இருக்கார், சம்பளம் வித் அதில் ஷேரில் என்னங்கிற அளவுக்கு ஒரு டீல் பண்ணியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சது இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் ஒரு ரோலில் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இப்போ. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இந்த 3 ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பண்ணுது. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. தகவல் வர நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சம்மந்தமான விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம் சார். இது ஓகே சார். எனக்கு தலைவர் 173 வந்து அடுத்து வரக்கூடிய படம், அதில் யார் நடிக்கிறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது ஏப்ரல் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். அது வந்து பக்கா ஸ்கிரிப்ட் வந்து பாலிஷ் பண்ணிட்டார். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு வீடு கட்ட பெரிய பில்டிங் கட்டணும்னு அந்த பெயிண்ட் அடித்து பாலிஷ் பண்ணோம்ல, அது மாதிரி பில்டிங் கட்டி தான் அந்த ரஜினி சார்ட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. மவுண்டட் ஸ்கிரிப்ட் அவருக்கு ஏற்ற சில ஸ்டைலிஷ் மாசெல்லாம் சொல்லுவோம். அதுவும் வித்தியாசமான கதைங்க. ரஜினி சார் வந்து ஒரு 10 பேர்ட்ட கதை கேட்டார் இல்லையா, எல்லாமே வித்தியாசமான கதை. ஆனால் சிபி சொன்ன கதை வேற லெவலில் இருந்தது உங்களுக்கு. அதுதான் உடனே அதை லாக் பண்ணார். எப்படி நெல்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் ஏறினாரோ அதே மாதிரி தான் சிபி வண்டியில் ஏறினார். ஏற்கனவே பல இயக்குநர்கள் கேட்ட போது தான் ஆட்டோமேட்டிக்காக சிபி உள்ள வந்து இந்த கதை பிரமாதமான கதை. ஸோ 2 பேருமே ஜாக் பாட் அடிச்சிருந்தாங்க. அதில் யார் நடிக்கிறாங்க? அதுதான் அதில் வந்து ரஜினி சார் மட்டும் இப்போ வந்து பிளான் பண்ணி போயிட்டு இருந்த சமயத்தில் இதில் கிட்டத்தட்ட பிரியங்காமுன்னு உள்ள வரதா ஒரு தகவல் வருது. இந்த படத்துலையும் வரது மாதிரி இருக்கு. இதோட சேர்த்து மலையாளத்தில் பாசில் ஜோசப் இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு மெயின் ரோலில் பக்காவாக ரஜினி கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு ஓரளவு ஃபிக்ஸ் பண்ண ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அடுத்து யார் யார், அதாவது வேறு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யார், இதுக்குள்ளே வில்லன் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ட்ராவல் ஒன்று வருது. இன்னொரு தெரிஞ்சு பார்க்கணும்னா எஸ்ஜே சூர்யா உங்களுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன்னா ஜெயிலர் 2ல மனுஷன் கலக்கியிருக்காரு உங்களுக்கு. அதில் எஸ்ஜே சூர்யா ரஜினி சாரே பார்த்து நான் நடிகவேல் பட்டம் எஸ்ஜே அதாவது தரணும்னு வந்து சொன்ன விஷயம் நிறையா இருக்குது. அப்போ அதே பார்த்து மிரண்டுனாரா, ஐயோ இந்த கேரக்டர் நான் பண்ணிட்டு விருப்பேனையா. ஏன்னா ரஜினி சார் வில்லன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏங்குறாரு. நிறைய பேர் சில இதுக்கு ஏங்குவாங்க இல்லையா, ரஜினி சார் வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்து தொலைங்கன்னு சொல்லி டைரக்டர் கேட்குறாரு. எனக்கு வந்து கட்டி போட்டது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். இதுலேயும் எஸ்ஜே சூர்யா வரதுனா வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சார். நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக தலைவர் 173 உடைய முக்கியமான மேட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த யார் அந்த கேரக்டருங்கிறது தான் அந்த படத்தில் பயங்கர ஹைலைட்டாக இருக்கும். அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சிருப்பாங்க இன்ட்ரோல் பிளாக்ல. நீங்கள் ஃபர்ஸ்டே சொன்னீங்க தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே சொல்லியிருந்தீங்க நீங்கள். அது பசில் ஜோசப்ங்கிறது இன்னைக்கு தான் சொல்றீங்க. பசில் ஜோசப் உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு. அந்த சர்ப்ரைஸ் கொஞ்சம் வந்து லீக் அவுட் ஆகிறது மாதிரி இருக்கு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ரோல். நீங்கள் முதல்ல வந்து பகத் பாசில் ஐடியா பண்ணினாங்க. ஆனால் வேட்டையன் படம் பண்ணிட்டாங்க. வேற ஒரு படம் பண்ணுறது மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து இன்னைக்கு வந்து பாசில் ஜோசப்ங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் அது ரொம்ப பிரபலமாயிட்டார். அவர் இதுவரைக்கும் படம் பண்ணலை. நீங்கள் இந்த பராசைத்தில் மட்டும் கடைசி ஒரு சீன் மட்டும் தான் வந்திருப்பாரு தவிர மலையாளத்தில் டாப்பில் இருக்கார். அவரை தூக்கி போடும்போது தான் இந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் உள்ளே வரார் சார் இப்போ. ஓகே சார், எங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஜெயிலர் 2 எப்போ வரப்போகுது, ஜெயிலர் 2 உடைய ட்ரெய்லரு டீசரு எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய கேட்குறாங்க சார். அடுத்த வீடியோவில் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த ரஜினி அவர்களுடைய படம் அதுதான். ஏன்னா ஒரு வார்த்தை கூட ஒரு சின்ன அப்டேட் கூட இல்லாமல் இவ்வளோ நாள் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது கண்டிப்பாக சொல்லலாம். அது என்ன எதுன்னு விசாரிச்சு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுங்க. சிறப்பத்தவெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கோம். நம்ம சேகரித்து தான் நம்ம நேரில் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து வரும்போது ஜெயிலர் 2 பார்த்தினா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.